ஹாய் குட்டீஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ளவுட்ஸ் பற்றி கதை சொல்ல போகிறேன். க்ளவுட்ஸ்னால் என்ன தமிழில்? மேகம். க்ளவுட்ஸ் நம்ம எங்கே பார்ப்போம்? கரெக்ட், ஸ்கையில் பார்ப்போம், வானத்தில். ஸோ கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ க்ளவுட்ஸ்லாம் எங்கே மேலே ரொம்ப ஹைட்டில் அண்ணாந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது. அதை நம்மளுக்கு தொட முடியாது. அது மூவ் ஆகும்போது நம்மளுக்கு அதை பிடிக்க முடியாது. ஸோ அப்படி தானே, கரெக்ட் தானே? ஆனால் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி க்ளவுட்ஸ்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப பக்கத்தில் இருக்குமா. ஸோ மக்கள்லாம் அதை தொடுவாங்களாம், அதை பிடிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்ததாம். அப்போது குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளாடுவாங்களாம். அந்த க்ளவுட்ஸும் ரொம்ப நாட்டியாக இருக்குமா. எல்லாரு கூடயும் பிக்கபூன்னு சொல்லி எல்லா கிட்ஸ் கூடயும் ஜாலியாக விளாடுமா. இப்போ கிட்ஸுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்குமா. அது ரொம்ப நாட்டி க்ளவுடாக இருக்குமா, ரொம்ப சேட்டை பண்ணுமா. என்ன பண்ணுன்னா, இப்போ துணிலாம் துவைச்சி காய போட்டுருப்பாங்க. அந்த துணிக்கிட்ட போய் நேராக நின்று இப்படி ஷேக் பண்ணி மழை வர வச்சிருமா. மழை வந்ததுக்கப்புறம் துணிலாம் நனைஞ்சு போயிடும். ஸோ அவங்கெல்லாம் திட்டுவாங்களாம், நாட்டி க்ளவுட், நீ மறுபடியும் என் துணிலாம் நினைக்கிறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு திட்டுவாங்களாம். அப்புறம் அது ரொம்ப சேட் ஆகிட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிருமா. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டு பக்கமே வராமல் இருக்கிற மாதிரி பண்ணுமா. அப்புறமா சன் வந்தோன்னே ரொம்ப ஹாட்டாக இருந்தோன்னே க்ளவுட்ஸ் இருந்தால் தானே கொஞ்சமாவது நிழல் கிடைக்கும், ஷேடு. ஸோ அப்புறமா எல்லோரும் சாரி க்ளவுட், இனிமேல் நான் உன்னை திட்ட மாட்டேன் வா அப்படின்னு சொன்னோன்னா வருமா. ஸோ இந்த மாதிரி நாட்டி வேலையெல்லாம் அது பண்ணிகிட்டே இருந்து தான். ஒரு ஆள் நைட்டு நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்போ இது என்ன பண்ணியிருக்கு, மூணை போய் மறைச்சிக்குச்சு. ஸோ ஸ்டாரும் மூணுமே பக்கத்தில் தான் இருக்குமா, க்ளவுட்ஸ் மாதிரியே. ஸோ மூணை போய் மறைச்சி நின்றுக்கிருச்சு. ஸோ அவருக்கு இருந்தது தெரியல. ஸோ என்ன பண்ணார், வேகமாக இருக்கிறது தெரியாமல் டம்முன்னு மண்டையில் அவருக்கு 3 அடிச்சிடுச்சு. ஸோ அதோட என் மண்டை வலிக்குது அப்படின்னு ஓடிட்டார். ஸோ அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணாங்க, இந்த க்ளவுட்ஸ் ரொம்ப நாட்டி பண்ணுது, இதை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாரும் வீட்லேயும் ஒரு பெரிய ஸ்டிக்ஸ் உட்டன் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு க்ளவுடை நல்லா மேலே தள்ளுங்கன்னு சொல்லி அந்த லாங் ஸ்டிக்ஸை வச்சு இப்படி மேலே தள்ளின்னு க்ளவுட்ஸ் எல்லாம் மேலே போயிடுச்சு. ஸோ அப்புறம் அப்போ இருந்து க்ளவுட்ஸு கீழே வர்றதில்லை. ஆனால் மேலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கும் சேடாக, இவங்கெல்லாம் ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க, நம்மளை கண்டுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இனிமேல் வெளியே போனீங்கன்னா க்ளவுட்ஸை பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கள். ஸோ க்ளவுட்ஸும் ஹாய் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிடும். ஏன்னா அதுக்கு பிக்கபூ விளையாட தானே ரொம்ப பிடிக்கும். ஓகே குட்டீஸ், கதை இன்றைக்கி பிடிச்சிருந்ததா? நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். பாய், குட் நைட்.